12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5 6ஆம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எக்ஸ்டென்ஸ் டு 0 1/sin x -1/x என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல்ல நேரடியாக எல்லை மதிப்பை பிரதியிடலாம். பிரதியிடும் பொழுது 1/sin 0 எனும் பொழுது sin 0 மதிப்பு 0, 1/0 எனும் பொழுது இன்ஃபினிட்டி. அடுத்த மதிப்பிலே 1/x எக்ஸுக்கு 0 என பிரதியிடும் பொழுது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி என்ற தேரப்பெறாத வடிவம் நமக்கு கிடைக்கிறது. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி என்ற தேரப்பெறாத வடிவம் கிடைக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம லோபித்தால் விதியை பயன்படுத்தணும். லோபித்தால் விதியை பயன்படுத்துவதற்கு முன்னாடி சமன்பாட்டை மேலும் கொஞ்சம் மாற்றி அமைத்து அதுக்கு பிறகு லோபித்தால் விதியை பயன்படுத்தலாம். இந்த இரண்டு மதிப்புகளுக்கு குறுக்கு பெருக்கம் செய்யும் பொழுது மீசிமாவானது எக்ஸ் பெருக்கல் சைன் எக்ஸ்ன்னு வரும். முதல் உறுப்பில் எக்ஸ் இல்லாதனால எக்ஸால் பெருக்கிறோம். அடுத்த உறுப்பில் 1 பெருக்கல் 1 சைன் எக்ஸால் பெருக்கிக்கிறோம். இனி இந்த இடத்துல மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கும் பொழுது எக்ஸுக்கு 0, சைன் 0 மதிப்பானது 0. எனவே பகுதி மதிப்பு 0 ஆயிடுது. பை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 0 பெருக்கல் சைன் 0 மதிப்பானதும் 0. எனவே இதுவும் ஒரு தேரப்பெறாத வடிவம். இனி லோபித்தால் விதியை பயன்படுத்தலாம். லோபித்தாலின் விதிப்படி சார்பை வகைப்படுத்தும் பொழுது பகுதியை தனியாக தொகுதியை தனியாக வகைப்படுத்தும் பொழுது எக்ஸின் வகையீடு 1, சைன் எக்ஸின் வகையீடானது காஸ் எக்ஸ். பை பகுதியை பொறுத்த வரைக்கும் யூவி பயன்படுத்தலாம். யூ என்பது எக்ஸு, சைன் எக்ஸ் என்பது காஸ் எக்ஸு ப்ளஸ் வியூ சைன் எக்ஸ் பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. இதில் மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சுருக்கி எழுதும் பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 - காஸ் எக்ஸு பை எக்ஸு காஸ் எக்ஸு 1 பெருக்கல் சைன் எக்ஸின் மதிப்பானது சைன் எக்ஸு ஆகும். மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கலாம். 1 - காஸ் 0 மதிப்பு 1, 1 - 1 0 ஆகிடும். அதே போல் கீழே பகுதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பெருக்கல் காஸ் 0, 0 பெருக்கல் காஸ் 0ங்கிறப்ப 0, சைன் 0 மதிப்பும் 0. எனவே இதுவும் ஒரு தேரப்பெறாத வடிவமாகும். இப்போ தேரப்பெறாத வடிவமாக கிடைச்சதுனால மீண்டும் வகையீடு செஞ்சுட்டோம் அப்படின்னா 1 வகைப்படுத்துகிறப்ப 0 ஆகிடும். காஸ் எக்ஸின் வகையீடானது மைனஸ் சைன் எக்ஸ், முன்னாடி ஒரு மைனஸ் குறி இருக்குது, அப்போ மைனஸ் சைன் எக்ஸு பை பகுதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸு காஸ் எக்ஸு, எக்ஸு காஸ் எக்ஸின் வகையீடானது மைனஸ் சைன் எக்ஸு. அடுத்து காஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1, சைன் எக்ஸின் வகையீடானது காஸ் எக்ஸ் ஆகும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸு பை பகுதி மதிப்பானது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸு 1 பெருக்கல் காஸ் எக்ஸு காஸ் எக்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்னும் பொழுது மதிப்பானது 2 காஸ் எக்ஸு. இதில் மதிப்புகளை பிரதியிட்டு பார்க்கலாம். சைன் 0 மதிப்பு 0. பகுதியை பொறுத்தவரை முதல் உறுப்பு 0ன்னு எக்ஸுக்கு பிரதியிடும் பொழுது 0 ஆகிடும். இரண்டாம் உறுப்பில் 2 பெருக்கல் காஸ் 0, காஸ் 0 மதிப்பு 1, 2 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 1. எனவே மதிப்பு 0 என கிடைக்கிறது. தொகுதி மதிப்பு சைன் 0 0 பை பகுதியை பொறுத்தவரை முதல் உறுப்பு 0 ஆகிடும். அடுத்த உறுப்பில் 2 பெருக்கல் காஸ் 0 மதிப்பு 1. எனவே 0/2, 0/2 மதிப்பானது 0 ஆகும். தேங்க்யூ.